வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ராணுவ படையை கொண்ட 10 இஸ்லாமிய நாடுகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 10, மலேசியா. மலேசியாவின் ராணுவம் 1933ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்நாடு பிரிட்டன், காங்கோ, மலேசியன் சிவில் வார், புரூனே சிவில் வார் மற்றும் இந்தோனேஷியாவுடன் போரிட்டு இருக்காங்க. மலேசியா தென்சீன கடல் பகுதியில் சீனாவுடன் எல்லை மோதலை கொண்டிருப்பதால பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, தாய்லாந்து, வியட்நாம், புரூனேவுடன் இணைந்து தென்சீன கடல் பகுதியில் தொடர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வராங்க. மலேசியாவோட ராணுவத்தில் 2,64,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 14,245 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல ஆர்டிலரி சிஸ்டம்ஸ் 196, ராணுவ வாகனங்கள் 13,965 அடங்கும். மலேசியாவின் விமானப்படையில 143 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 26, ஹெலிகாப்டர்ஸ் 52 அடங்கும். மலேசியாவோட கடற்படையில 101 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல பேட்ரோல் வெசஸ் 72, கவர்ட்ஸ் ரக போர்க்கப்பல் 6 அடங்கும். மலேசியாவோட ஆர்மி பட்ஜெட் $4.3 பில்லியன், இந்திய மதிப்புல 36,700 கோடி. நம்பர் 9, ஈராக். ஈராக் ராணுவம் 1921ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. ஈராக் ராணுவம் 2ஆம் உலக போர், பிரிட்டன், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், குவைத், சவுதி, போலந்து போன்ற நாடுகளுடன் போரிட்டு இருக்காங்க. சதாம் ஹுசைன் அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஈராக் உலகின் 4வது மிகப்பெரிய ராணுவ படையாகவும், அதே சமயம் உலகின் வலிமையான ராணுவ படையை கொண்ட இஸ்லாமிய நாடாகவும் இருந்தாங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், சவுதி, துருக்கி போன்ற நாடுகளுடைய கூட்டுச்சதியால் ஈராக் கடந்த 2003ஆம் ஆண்டு வீழ்த்தப்பட்டது. 2003ஆம் ஆண்டு போருக்கு பிறகு ஈராக் தனது ஸ்திரத்தன்மையை இழந்து வலிமை இழந்த ஒரு நாடா இருக்காங்க. அமெரிக்க ஆதரவு குர்துகள், இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட அல் கொய்தா, ISIS பயங்கரவாதிகள், சவுதியின் கூலிப்படைகள், ஈரான் ஆதரவு போராளி குழுக்களால் ஈராக் பல துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஈராக் ராணுவத்துல 2,93,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 42,872 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல ஆர்டிலரி சிஸ்டம்ஸ் 1,446, ராணுவ வாகனங்கள் 39,872 அடங்கும். ஈராக் விமானப்படையில 371 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 26, அட்டாக் ஏர்கிராப்ட்ஸ் 35 அடங்கும். ஈராக் கடற்படையில 38 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல பேட்ரோல் வெசஸ் 26, கவர்ட்ஸ் ரக போர்க்கப்பல் 2 அடங்கும். ஈராக்கோட ஆர்மி பட்ஜெட் $5.25 பில்லியன், இந்திய மதிப்புல 44,116 கோடி. நம்பர் 8, பங்களாதேஷ். பங்களாதேஷ் ராணுவம் 1971ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. பங்களாதேஷ் சுதந்திர போர், வளைகுடா போர், சியரோலியோன் சிவில் வார், உள்நாட்டில் ராணுவ புரட்சி மற்றும் மியான்மர் ஆதரவு போராளி குழுக்களுக்கு எதிராக பங்களாதேஷ் ராணுவம் போரிட்டு இருக்காங்க. பங்களாதேஷ் சீனா மற்றும் அமெரிக்காவுடன் மிக நெருக்கமான பாதுகாப்பு உறவுகளை கொண்டிருக்காங்க. அதே சமயம் இந்தியா மியான்மருடன் மோதல் போக்கையும் கொண்டிருக்காங்க. பங்களாதேஷ் சீனா, ரஷ்யா, துருக்கி, அமெரிக்காவிடமிருந்து மிகப்பெரிய அளவுல ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செய்றாங்க. பங்களாதேஷ் ராணுவத்துல 1,63,000 வீரர்கள் தாக்குதல் தயார் நிலையிலையும் 68 லட்சம் வீரர்கள் ரிசர்வ்லையும் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 13,955 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல டேங்குகள் 320, ஆர்டிலரி சிஸ்டம்ஸ் 437 அடங்கும். பங்களாதேஷ் விமானப்படையில 216 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 44, ஹெலிகாப்டர்ஸ் 73 அடங்கும். பங்களாதேஷ் கடற்படையில 117 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல கவர்ட்ஸ் ரக போர்க்கப்பல் 6, ஃப்ரிஜெட்ஸ் ரக போர்க்கப்பல் 7 அடங்கும். பங்களாதேஷோட ஆர்மி பட்ஜெட் $7 பில்லியன், இந்திய மதிப்புல 58,800 கோடி. நம்பர் 7, இந்தோனேஷியா.
இந்தோனேஷிய ராணுவம் 1945ஆம் ஆண்டு நெதர்லாண்ட்ஸின் காலனித்துவத்திற்கு எதிராக ஒரு கொரில்லா படையணியாக உருவாக்கப்பட்டது. இந்தோனேஷிய ராணுவம் பிரிட்டன், பிரிட்டிஷ் இந்தியா, ஈஸ்ட் தைமோர் சிவில் வார், இந்தோனேஷிய சுதந்திர போர்ல போரிட்டு இருக்காங்க. தென்சீன கடல் பகுதியில சீனாவுடனான எல்லை மோதல் அதிகரித்து வருவதால இந்தோனேஷியா அமெரிக்கா உடனான தனது ராணுவ உறவுகளை பலப்படுத்திட்டு வராங்க. இந்தோனேஷியா, அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா, இஸ்ரேல், துருக்கி, இத்தாலியிடம் இருந்து ராணுவ தளவாடங்களை இறக்குமதி செஞ்சுட்டு வராங்க. இந்தோனேஷியாவின் ராணுவத்துல 2,64,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 14,245 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல ஆர்டிலரி சிஸ்டம்ஸ் 196, ராணுவ வாகனங்கள் 13,965 அடங்கும். இந்தோனேஷிய விமானப்படையில 143 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 26, அட்டாக் ஏர்கிராப்ட்ஸ் 12 அடங்கும். இந்தோனேஷியாவின் கடற்படையில 101 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல கவர்ட்ஸ் ரக போர்க்கப்பல் 6, மெயின் வார்ஃபேர் 4 அடங்கும். இந்தோனேஷியாவோட ஆர்மி பட்ஜெட் $9.3 பில்லியன், இந்திய மதிப்புல 77,868 கோடி. நம்பர் 6, அல்ஜீரியா. அல்ஜீரியாவின் ராணுவம் 1954ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கு. ஆப்பிரிக்காவில் எகிப்துக்கு அடுத்தபடியா 2வது மிகப்பெரிய ராணுவ படையை கொண்ட நாடா அல்ஜீரியா இருக்காங்க. இந்நாடு ரஷ்யா, சீனா, ஈரானுடன் மிக நெருக்கமான பாதுகாப்பு உறவுகளை கொண்டிருக்காங்க. உலக அரங்குல இஸ்ரேலை மிக கடுமையாக எதிர்த்துட்டு வரக்கூடிய ஒரு இஸ்லாமிய நாடாகவும் அல்ஜீரியா இருக்காங்க. அல்ஜீரியாவின் ராணுவம் பிரான்ஸ், மொரோக்கோ, இஸ்ரேல், மாருத்தானியா, அல்ஜீரியாவின் உள்நாட்டு போர் மற்றும் அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளால் உருவாக்கப்பட்ட பயங்கரவாத அமைப்புகளான அல் கொய்தா, ISIS பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராகவும் போரிட்டு இருக்காங்க. அல்ஜீரியாவின் மிக பெரும்பாலான ராணுவ நகர்வுகள் அதன் அண்டை நாடான மொரோக்கோவிற்கு எதிரானதா இருக்கு. அல்ஜீரியா மிகப்பெரிய அளவுல தங்களோட படைபலத்தை மொரோக்கோ எல்லையில நிலைநிறுத்திருக்காங்க. அல்ஜீரியாவின் ராணுவத்துல 6,10,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 38,565 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல டேங்குகள் 1,632, ராணுவ வாகனங்கள் 35,990 அடங்கும். அல்ஜீரியாவின் விமானப்படையில 605 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 102, அட்டாக் ஏர்கிராப்ட்ஸ் 42 அடங்கும். அல்ஜீரியாவின் கடற்படையில 213 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல சப்மரின்ஸ் 6, கவர்ட்ஸ் ரக போர்க்கப்பல் 16 அடங்கும். அல்ஜீரியாவின் ஆர்மி பட்ஜெட் $25 பில்லியன், இந்திய மதிப்புல 2,10,000 கோடி. நம்பர் 5, சவுதி அரேபியா. சவுதி ராணுவம் 1924ஆம் ஆண்டு பிரிட்டன் உதவியுடன் உருவாக்கப்பட்டிருக்கு. சவுதி பெனிசுலா சீல்டு போர்ஸ்ங்கிற ராணுவ கூட்டமைப்புல இருக்காங்க. இந்த கூட்டமைப்புல பஹ்ரைன், குவைத், ஓமன், சவுதி, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகள் அங்கத்துவ நாடுகளா இருக்காங்க. மிகுந்த செல்வ வளமிக்க இந்நாடு ISIS, அல் கொய்தா, STF போன்ற பயங்கரவாத அமைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவுல நிதி உதவிகளை வழங்கிட்டு வராங்க. சவுதி ராணுவம் கடந்த 10 ஆண்டுகள்ல ஏமனில் மிகப்பெரிய அளவுல இனப்படுகொலைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. சக இஸ்லாமிய நாடுகளான சிரியா, ஈராக், ஆப்கன், லிபியா, ஏமன், சோமாலியா, லெபனான் போன்ற நாடுகள் அழிவதற்கும் லட்சக்கணக்கான இஸ்லாமிய மக்கள் உயிரிழப்பதற்கும் சவுதி மிக முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. சவுதி ராணுவத்துல 4,07,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 25,922 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல ஆர்டிலரி சிஸ்டம்ஸ் 2,017, ராணுவ வாகனங்கள் 20,694 அடங்கும். சவுதி விமானப்படையில 914 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 283, அட்டாக் ஏர்கிராப்ட்ஸ் 81 அடங்கும். சவுதி கடற்படையில 57 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல ஃப்ரிட்ஜெட்ஸ் ரக போர்க்கப்பல் 7, கவர்ட்ஸ் ரக போர்க்கப்பல் 4 அடங்கும். சவுதியோட ஆர்மி பட்ஜெட் $75 பில்லியன், இந்திய மதிப்புல 6,30,000 கோடி. நம்பர் 4, எகிப்து.
எகிப்து ஆப்பிரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த இராணுவ படையை கொண்ட நாடா இருக்காங்க. 1975ஆம் ஆண்டிற்கு முன்பு வரைக்கும் இஸ்லாமிய உலகின் அறிவிக்கப்படாத வல்லரசு நாடா இருந்தாங்க. இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த எகிப்து 1979ஆம் ஆண்டு இஸ்ரேலுடன் அமைதி ஒப்பந்தம் மேற்கொண்ட பிறகு பெரிய அளவுல தங்களோட இராணுவ ரீதியிலான செல்வாக்கு இழந்துட்டாங்க. எகிப்து ராணுவம் அதிநவீன ராணுவ தளவாடங்கள் மிகப்பெரிய படைபலத்தை கொண்டிருந்தாலும் கடந்த 50 ஆண்டுகளா பெரிய அளவிலான யுத்த அனுபவம் இல்லாத நாடா இருக்காங்க. எகிப்து ராணுவம் சூடான், ஒட்டோமான் எம்பையர், எத்தியோப்பியன் எம்பையர், பிரிட்டன், பிரான்ஸ், இஸ்ரேல், லிபியா, ஈரான், ஆப்கன், ஏமன் போன்ற நாடுகளுடன் போரிட்டு இருக்காங்க. எகிப்து ராணுவம் 1820ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. எகிப்து ராணுவத்துல 12,20,000 போர் வீரர்கள் இருக்காங்க. எகிப்து ராணுவத்துல ஒட்டுமொத்தமா 87,101 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல டேங்குகள் 5,340, ராணுவ வாகனங்கள் 77,596 அடங்கும். எகிப்து விமானப்படையில 1080 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 238, அட்டாக் ஏர்கிராப்ட்ஸ் 88 அடங்கும். எகிப்து கடற்படையிடம் 140 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல சப்மரின்ஸ் 8, மெயின் வார்ஃபேர் 23 அடங்கும். மேலும் எகிப்து கடற்படையிடம் 2 ஹெலிகாப்டர் கெரியரும் இருக்கு. எகிப்தோட ஆர்மி பட்ஜெட் $9.4 பில்லியன், இந்திய மதிப்புல 78,960 கோடி. நம்பர் 3, ஈரான். ஈரான் ராணுவம் 1979ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. கடந்த 55 ஆண்டுகளா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு மத்திய கிழக்கில் சிம்ம சொப்பனமா திகழ்ந்துட்டு வராங்க. ஈரான் இந்த 2 நாடுகளுக்கும் எதிரா சிரியா, ஈராக், லெபனான், காசா, ஏமன் போன்ற நாடுகள்ல ப்ராக்சி வார்ல ஈடுபட்டு வராங்க. ட்ரோன்கள், ஏவுகணை தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய அளவுல முன்னேறியுள்ள ஈரான் மத்திய கிழக்கில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அடுத்தபடியா மிகப்பெரிய ராணுவ சக்தியா உருவெடுத்திருக்காங்க. ஈரான், நார்த் கொரியா, ரஷ்யா, சீனா, அல்ஜீரியா போன்ற நாடுகளுடன் மிக நெருக்கமான பாதுகாப்பு உறவுகளை கொண்டிருக்காங்க. ஈரான் ராணுவத்துல 11,80,000 போர் வீரர்கள் இருக்காங்க. மேலும் ஈரானுக்கு சிரியா, லெபனான், ஏமன், ஈராக்கில் 9 லட்சத்துக்கும் அதிகமான துணை ராணுவ குழுக்களும் இருக்காங்க. ஈரான் தரைப்படையில ஒட்டுமொத்தமா 71,166 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல ஆர்டிலரி சிஸ்டம் 2,050, ராணுவ வாகனங்கள் 65,765 அடங்கும். ஈரான் விமானப்படையில 551 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 192, அட்டாக் ஏர்கிராப்ட்ஸ் 29 அடங்கும். ஈரான் கடற்படையில 101 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல ஃப்ரிட்ஜெட்ஸ் ரக போர்க்கப்பல் 7, சப்மரின்ஸ் 19 அடங்கும். ஈரானோட ஆர்மி பட்ஜெட் $25 பில்லியன், இந்திய மதிப்புல 2,10,000 கோடி. நம்பர் 2, பாகிஸ்தான். பாகிஸ்தான் ராணுவம் 1947ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் ராணுவம் உள்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு செலுத்திட்டு வராங்க. சீனா, அமெரிக்கா, துருக்கி, சவுதியுடன் பாகிஸ்தான் மிக நெருக்கமான பாதுகாப்பு உறவுகளை கொண்டிருக்காங்க. அமெரிக்காவிற்காக பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கன், ஈராக் போன்ற நாடுகளுடன் போரிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவம் உள்நாட்டில் தெஹ்ரிக் தாலிபன்கள், பலுசிஸ்தான் போராளிகளுடன் தொடர்ந்து போரிட்டு வராங்க. மேலும் ஆப்கன், இந்தியாவுடனான மோதல் போக்கு காரணமாக பாகிஸ்தான் தொடர்ந்து தங்களோட ராணுவ பலத்தை மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சுட்டு வராங்க. இந்த உலகத்திலேயே அணு ஆயுதம் வைத்துள்ள ஒரே இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் ராணுவத்துல 17,04,000 போர் வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 58,857 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல டேங்குகள் 3,742, ஆர்டிலரி சிஸ்டம்ஸ் 3,238 அடங்கும். பாகிஸ்தான் விமானப்படையில 1,434 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 387, அட்டாக் ஏர்கிராப்ட்ஸ் 90 அடங்கும். பாகிஸ்தான் கடற்படையில 114 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல சப்மரின்ஸ் 8, ஃப்ரிட்ஜெட்ஸ் ரக போர்க்கப்பல் 9 அடங்கும். பாகிஸ்தானோட ஆர்மி பட்ஜெட் $6.3 பில்லியன், இந்திய மதிப்புல 53,388 கோடி.
நம்பர் 1, துருக்கி. முதல் உலகப் போரில் ஒட்டோமான் பேரரசு வீழ்த்தப்பட்ட பிறகு 1920ஆம் ஆண்டு துருக்கி ராணுவம் தொடங்கப்பட்டிருக்கு. துருக்கி ராணுவம் 2ஆம் உலகப் போர், கொரிய போர், கிரீஸ், பிரான்ஸ், அர்மேனியா, பிரிட்டன், இத்தாலி, போஸ்னியா, யுகோஸ்லோவியா மற்றும் சைப்ரஸ் போன்ற நாடுகளுடன் போரிட்டு இருக்காங்க. நேட்டோ கூட்டமைப்பில் இருக்கிற ஒரே இஸ்லாமிய நாடு துருக்கி தான். துருக்கி, அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளுடன் இணைந்து சக இஸ்லாமிய நாடுகளான ஈராக், ஆப்கன், லிபியா, சிரியா, லெபனான், சோமாலியா போன்ற நாடுகள் அழிவதற்கு மிக முக்கிய காரணமா இருந்திருக்காங்க. துருக்கி ராணுவத்துல 8,83,900 போர் வீரர்கள் இருக்காங்க. இவங்களோட தரைப்படையில ஒட்டுமொத்தமா 60,400 போர் தளவாடங்கள் இருக்கு. இதுல டேங்குகள் 2,231, ராணுவ வாகனங்கள் 55,104 அடங்கும். துருக்கி விமானப்படையில 1069 போர் விமானங்கள் இருக்கு. இதுல ஃபைட்டர் ஜெட்ஸ் 205, ஹெலிகாப்டர்ஸ் 502 அடங்கும். துருக்கி கடற்படையில 186 போர்க்கப்பல்கள் இருக்கு. இதுல சப்மரீன்ஸ் 12, ஃப்ரிட்ஜெட்ஸ் ரக போர்க்கப்பல் 16 அடங்கும். துருக்கியோட ஆர்மி பட்ஜெட் $40 பில்லியன், இந்திய மதிப்புல 3,36,000 கோடி.